எல்லாருக்கும் வணக்கம். குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். என்னுடைய வீடியோஸில் நான் நிறையா சொல்லியிருப்பேன். அதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீட்டு மிளகாய் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். தனியா பார்த்தீங்கன்னா 1 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி வெயிலில் ஒரு 4 நாள் காய வைங்க. நீட்டு மிளகாவே ஒரு 4 நாள் காய வைங்க. 100 கிராம் இந்த மாதிரி கிழங்கு மஞ்சளை நல்லா உடச்சி சுத்தியலில் உடச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 100 கிராம் போல் கடுகு சேர்த்து லைட்டாக வறுத்து ஒரு தட்டில் மாற்றிக்குங்க. நல்லா இந்த அளவு பதம் மாறினதும் ஒரு தட்டில் மாற்றிக்குங்க. இப்போ அடுத்தது 100 கிராம் போல் சீரகம் சேர்த்துருக்கேன். அதையும் லைட்டாக வறுத்துக்குங்க. வறுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கிங்க. இப்போ 100 கிராம் போல் வெந்தயம், அதையும் லைட்டாக வறுத்துக்குங்க. இதெல்லாம் ரொம்ப வறுபட்டுறக்கூடாது. இதையும் இப்போ ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 100 கிராம் போல் மிளகு, அதையும் வறுத்துக்குங்க. நல்லா இந்த அளவு வறுபட்டதும் ஒரு தட்டில் மாற்றிக்குங்க. இப்போ 100 கிராம் போல் கடலைப்பருப்பு, அதையும் வறுத்துக்குங்க. நல்லா இந்த அளவு வறுபட்டதும் ஒரு தட்டில் மாற்றிக்குங்க. இப்போது 100 கிராம் போல் துவரம் பருப்பு, நான் உதயம்லேருந்து எடுத்திருக்கேன். அதையும் நல்லா இந்த மாதிரி இந்த அளவு வறுபட்டதும் ஒரு தட்டில் மாற்றிக்கிங்க. இப்போது நல்லா கருவேப்பிலையை காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது இலையாக 1/4 கிலோ எடுத்திருக்கேன் நான். அதையும் இப்படி கடாயில் சேர்த்து அந்த இலை கொஞ்சம் சுருங்குற அளவுக்கு நல்லா இந்த பதத்துக்கு வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்சுடுங்க. இப்போ இது நல்லா ஆறுனதும் இதுதான் நமக்கு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைக்க போகிற பக்கெட்டில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் 1 1/2 கிலோ தனியா இருக்கு இல்லையா, அதை நான் சேர்த்துருக்கேன். இப்போ 3/4 கிலோ நீட்டு மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம வறுத்து வச்ச மஞ்சள், கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகு அது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இப்போ துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ வறுத்து வச்ச கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்க வேண்டியதுதான். அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம கருவேப்பிலை அதிகமாக சேர்க்குறதால கசப்பு தன்மையெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். முடி வளர்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக அமையும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.